அடுத்து வருபவர் ஆண்டு அபி தொலைக்காட்சியில் ஒரு கவிதை போட்டி, 3000 ரூபாய் முதல் பரிசு. அதை பெற்ற கவிஞர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர்தான் இப்போது பாடவர். அவர் பாடிய தலைப்பும் பாடல் வரியும் இப்போதும் என் மனதில் பசுமையாய் நிழலாடுகின்றன. 17 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. கவிதை வரிகள் என் மனதை விட்டு அகலவில்லை. காதலே என் காதலே என்ற தலைப்பில் பாடினார். காதலே என் காதலே என்று கவிதை பாடி முதல் பரிசு பெற்ற கவிஞர் இவர். இவர் அந்த பாடலிலே சொன்ன வரிதான் இன்னும் என்னை உலுப்பிக் கொண்டே இருக்கிறது. என் தவிப்பெரும் கண்ணாமூச்சிக்குள், என் தவிப்பெரும் கண்ணாமூச்சிக்குள் ஒளிந்திருப்பதெல்லாம் உன் தங்கமான முகம் அல்லவா என்னும் வைர வரிகள் இன்னும் என் வைர வரிகள் என் நினைவில் இன்னும் நிலைத்திருக்கிறது. என் தவிப்பெரும் கண்ணாமூச்சிக்குள் ஒளிந்திருப்பதெல்லாம் உன் தங்கமான முகமல்லவா என்ற வைர வரிகள் இன்னும் என் நினைவில் நிலைத்திருக்கிறது. 3000 ரூபாய் உண்டாக பரிசு பெற்ற முதல் கவிஞர். இவர் பெயர் சுந்தரி. இவர் வீட்டுக்கு இவர்தான் மந்திரி. கவிதை பாடுவதில் ராஜ தந்திரி. இவர் கவிதைகளோ கொடியில் படுத்த முந்தி. மகாகவி என்னும் தலைப்பிலே, மகாகவி பாரதி என்னும் தலைப்பிலே அயல்மொழி புகா கவி பாட புறப்பட்டு வருகிறார். குற்றாலத்து பேரருவி குதித்து வருவதை போல் வற்றாத சொல்லெடுத்து வடமான கவிதை சொல்ல வாருங்கள் கவிஞரே, தாருங்கள் தமிழ் கவிதை. கவி வணக்கம். 1000 பிறை கண்டவர் போல, 1000 பிறை கண்டவர் போல 1000 மேடைகள் கண்டவர், இருப்பினும் அடக்கமாய் இருப்பவர், பல மாணவர்களை தங்கமாய் உருவாக்கிய மிகச் சிறந்த தமிழாசிரியர், பேச்சும் மூச்சும் தமிழென கொண்டவர், சங்கங்கள் கொண்டாடும் புரட்சியாளர், நமக்குள் ஒரு இலக்கை உண்டாக்கும் வண்ணம் இவர் இலக்கிய பேச்சு திண்ணம் என்பதால், நமக்குள் ஒரு இலக்கை உண்டாக்கும் வண்ணம் இவர் இலக்கிய பேச்சு திண்ணம் என்பதால் தூத்துக்குடி தமிழ் இலக்கிய பேரவையால் இலக்கிய செம்மண் பட்டம் சூட்ட பெற்றவர். தூத்துக்குடி தமிழ் இலக்கிய பேரவையால் இலக்கிய செம்மண் பட்டம் சூட்ட பெற்றவர். சட்டமும் பயின்றவர். இவை அனைத்துக்கும் உரியவரான எனது குருநாதர் ஐயா பே. சங்கரலிங்கம் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் போன்று பாரதியின் பெருமையை கவியாய் தர வருகை தந்திருக்கும் தமிழ் இலக்கிய பேரவையின் கவிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை ரசிக்க வந்திருக்கும் தமிழ் ரசிகர் பெருமக்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, உடன் பிறப்புகளே, நட்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதி பற்றிய என் கவிவர்கள் வரிகளை இதோ தொடங்குகின்றேன். பாரதி ஒரு மகாகவி. எட்டையவரத்து கவிஞனிவன், யாரும் எட்ட முடியா கவிஞனிவன். எட்டையவரத்து கவிஞனிவன், யாரும் எட்ட முடியா கவிஞனிவன். வீரம் பிறப்பதற்கும் தீரம் பிறப்பதற்கும் தீர்ப்பானவன் பாரதி. வீரம் பிறப்பதற்கும் தீரம் பிறப்பதற்கும் தீர்வானவன் பாரதி. புத்தம் புது சிந்தனைகளோடு நித்தம் ஒரு சிந்து பாடி சிந்துக்கு தந்தையானவன் பாரதி. புத்தம் புது சிந்தனைகளோடு நித்தம் ஒரு சிந்து பாடி சிந்துக்கு தந்தையானவன் பாரதி. புனைந்த தம் கவிவரிகள் மூலம் பலரையும் அடிமையாக்கி தன் பெயரை பலரும் புனைப்பெயராய் சூட வைத்தவன் பாரதி. புனைந்த தம் கவிவரிகள் மூலம்
சக்தி வாய்ந்தது என்பதை நம் புத்திக்கு எட்டும்படி சொன்னவன் பாரதி. வாசல் வர காக்கையிடமும் நேசம் காட்டச் சொன்னவன் பாரதி. வாசல் வர காக்கையிடமும் நேசம் காட்டச் சொன்னவன் பாரதி. பம்மி பம்மியே வீட்டில் இருந்த பெண்களை தம் கும்மி பாட்டால் வெளிக்கொணர்ந்தவன் பாரதி. உலகின் விதியே மாற்றும் உன்னத சக்தியாய் பெண்மையை பார்த்தவன் பாரதி. உலகின் விதியே மாற்றும் உன்னத சக்தியாய் பெண்மையை பார்த்தவன் பாரதி. பொய்மை சாதி வகுப்பினை தகர்க்கச் சொன்னவன் தனது முரசு கவி முரசு வட்டம் பெற்ற பாரதி. துச்சமாக எண்ணி நம்மை அவதூறு செய்த போதிலும் அச்சமின்றி வாழ கற்றுத்தந்தவன் பாரதி. துச்சமாக நம்மை அவதூறு செய்த போதிலும் அச்சமின்றி வாழ கற்றுத்தந்தவன் பாரதி. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க ஆலைகள் பலவும் நிறுவச் சொன்னவன் பாரதி. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க ஆலைகள் பலவும் நிறுவச் சொன்னவன் பாரதி. தரித்திரம் போகுது செல்வம் வருகுது, தரித்திரம் போகுது செல்வம் வருகுது என்று புதிய கோணங்கியில் நாளைய நிகழ்வை இன்றே கூறி சரித்திரம் படைத்தவன் பாரதி. தரித்திரம் போகுது செல்வம் வருகுது என்று புதிய கோணங்கியில் நாளைய நிகழ்வை இன்றே கூறி சரித்திரம் படைத்தவன் பாரதி. வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்று சுதந்திரத்தின் பெருமை சொன்னவன் பாரதி. வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்று சுதந்திரத்தின் பெருமை சொன்னவன் பாரதி. சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல், அதை தொழுது வைத்திடச் சொன்னவன் பாரதி. சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல், அதை தொழுது வைத்திடச் சொன்னவன் பாரதி. பார்க்கும் இடத்தில் எல்லாம் தன் காதலியை பார்த்து ரசித்தவன் பாரதி. பார்க்கும் இடத்தில் எல்லாம் தன் காதலியை பார்த்து ரசித்தவன் பாரதி. சித்திரத்திலே கருத்தை செலுத்துகிறான் சிங்கார இளைஞன் என்று, சித்திரத்திலே கருத்தை செலுத்துகிறான் சிங்கார இளைஞன் என்று தன் வசன கவிதையில் புது கவிதைக்கு வித்திட்டவன் பாரதி. மன்னரை மட்டுமே மன்னராய் பார்த்தவர்கள் மத்தியில் எல்லாரையும் இந்நாட்டு மன்னராய் பார்த்தவன் பாரதி. எல்லாரையும் இந்நாட்டு மன்னராய் பார்த்தவன் பாரதி. கற்பனையில் கவி படிக்கும் பல கவிஞர்கள் மத்தியில் நடக்கப் போவதையே தன் கற்பனையாக கொண்டு கவி வடித்தவன் பாரதி. நடக்கப் போவதையே தன் கற்பனையாக கொண்டு கவி வடித்தவன் பாரதி. எனவே பாரதி கவிஞர்களுக்கெல்லாம் மேலான கவி என கூறி என்னை பொறுத்தவரை பாரதி ஒரு மகாகவி என்று கூறுவதோடு சங்கமமாகும் தமிழர்களால் வெற்றியின் உச்சம் தொடட்டும் தமிழண்டா சங்கம் என்று கூறி எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கும் ஜெகஜீவன் அவர்களுக்கும் ஊரெல்லாம் உயிர் மூச்சே பேச்சாய் அமைய காத்திருக்கும் உயிர் மூச்சு இயக்குனர் ஜோதிமணி அவர்களுக்கும் தமிழ் இலக்கிய பேரவைக்கும் இதுகாலம் அமர்ந்து கேட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடியே பேசியதில் பிழை இருப்பின் அவை பொறுத்தல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாரதி மகாகவி என்று பாடி அதை நிறுவியும் சென்றிருக்கின்றார் கவிஞர் சுந்தரி அவர்கள். சோற்றுக்கும் வேண்டிக்கும் சுகமான கவி பாடி சொல்லிக் கொடுத்த கவிஞர்கள் மத்தியிலே மாற்றத்தை வேண்டி பாடிய மகத்தான நல்கவிஞர் பாரதி. அடிமைத்தலையை போக்க வந்தவர். அவன் பெயரையே பலரும் தன் பெயரோடு சேர்த்து அடிமையாகி போனார்கள் என்று சொன்னார். இது அரசியல் அடிமை இல்லை, அன்பால் ஏற்பட்ட அடிமைத்தனம். யாருக்கும் படியாத பாரதிதாசன் பாரதிக்கு மட்டும் படித்தார். யார் காலிலும் விழாத பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் பாரதியின் காலை படித்தார். பாரதிக்கு தாசனானார். கனக சுப்புரத்தினையே ரத்தினத்தையே
தாசனாக்கியவர் நம்மெல்லாம் அவன் முன்னே எம்மாத்திரம். பாரதம் பாழ்பட்டு நிற்பதை பார்த்து பாஞ்சாலி சபதம் பாடினார். காவியம் பாடிய காரணத்தால் அவர் உண்மையிலேயே மகாகவிதான் என்று கவிஞர் சுந்தரி அவர்கள் அழகாக பாடியிருக்கிறார்.